வணக்கம். இன்னைக்கு தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, முதல் செய்தியில நமக்கு பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் வந்து பேசியிருக்கிறார். சரியா? என்ன ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ 2025 அவர் வந்து வெளிநாடு பயணங்கள் வந்து அவரோட பிளான்ல வந்து இருந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி அண்ட் இங்கிலாந்து வந்து போயிருந்தார். அதுல வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா, ஆக்ஸ்ஃபோர்ட் யுனிவர்சிட்டில பெரியார பத்தின ஒரு கான்ஃபரன்ஸ்ல நம்ம முதலமைச்சர் பேசுவாங்க, அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்பீச்ல தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரியாரின் சிந்தனைகள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காரு. மத்தபடி சுயமரியாதை அப்படிங்கிற அந்த சிந்தனை எல்லா நாட்டிலயும் பரவணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்ட விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே. அத தாண்டி அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல வேற என்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜி.யு. போப் கல்லறைக்கு போய், அந்த கல்லறையில ஒரு மரியாதையை செலுத்தியிருக்கார். ஜி.யு. போப் நமக்கு தெரியும். திருக்குறள், நாலடியார், திருவாசகம் போன்ற நூல்கள் எல்லாத்தையுமே வந்து மொழிபெயர்த்த ஒரு நபர் தான் வந்து ஜி.யு. போப் அவர்கள். அவருக்கு உண்டான மரியாதையை செலுத்திட்டு, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, பெரியாருடைய உருவப்படம் அப்படிங்கிறத திறந்து வச்சிருக்கிறார். சரிங்களா? எங்கன்னா, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல. இது நமக்கு தேர்வு அடிப்படையில பார்க்கிறப்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இத கேட்பாங்க. அதாவது எந்த பல்கலைக்கழகத்துல, இல்ல எந்த நாட்டுல பெரியாருடைய உருவப்படம் அப்படிங்கிறது திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்க. சரிங்களா? அப்படி கேட்கிறப்ப நமக்கு ஆன்ஸர் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அது ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு ஆன்ஸரா தான் இருக்கணும். அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, 2 புத்தகங்கள வந்து வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? என்னென்ன புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டூ பெரியார்" அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். ஓகேவா? "த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டூ பெரியார், எ புக் எடிட்டட் பை ஏ.ஆர். வெங்கடாச்சலபதி." சரிங்களா? அவரும் கார்த்திக் ராம் மனோகரன் அப்படிங்கிற அவங்களும். ஏ.ஆர். வெங்கடாச்சலபதி நமக்கு சமீபத்தில தான் ஒரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். 1908ம் திருநெல்வேலி புரட்சியும், வி.ஓ.சியும் 1908 அப்படிங்கிற புத்தகத்துக்காக அவரு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அவருனால எடிட் செய்யப்பட்ட புத்தகம் தான் இந்த கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டூ பெரியார். ஓகேவா? ஏ.ஆர். வெங்கடாச்சலபதி அண்ட் கார்த்திக் ராம் மனோகரன். அடுத்ததா இன்னொரு புத்தகம் பார்த்தீங்கன்னா, த திராவிடியன் பாத்வே அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம். திராவிடியன் பாத்வே அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்த அ எழுதினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் ராஜாமணி அப்படிங்கிறவரு எழுதியிருக்கிறார். சரிங்களா? ஸோ இந்த 2ம் இந்த நிகழ்வோட சேர்ந்து இந்த புத்தகங்களையும் வெளியிட்டிருக்கிறார். சரியா? இதுதான் முதல் செய்தியில நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய திருக்குறள். திருக்குறள்ல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, "சிலம்பற்றிச் சால்புல செய்யார், மாசற்ற குலம்பற்றி வாழ்த்தும் என்பார்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது, "மாசற்ற குடிப்பண்புடன் வாழ்வோம் என்று கருதி வாழ்வோர், வஞ்சனை கொண்ட தகுதி இல்லாதவற்றை செய்ய மாட்டார்" அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படின்னு நெனச்சு வாழக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை தரக்கூடிய மாதிரியான செயல்கள் எதையுமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திருக்குறள் 956 அதிகாரம் குடிமை அப்படிங்கிற அதிகாரத்துல. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து ஆசிரியர் தினம் அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த ஆசிரியர் தினம் அன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நெறைய ஆசிரியர்களுக்கு வந்து விருது வழங்குவாங்க. அந்த வகையில தமிழகத்தைச் சேர்ந்த 4 வந்து தேசிய ஆசிரியர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. நல்லாசிரியர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அததான் இங்க குடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளோ பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவர்களுடைய பெயர்கள வந்து இங்க குடுத்திருக்காங்க. சரியா? ஜஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி லைட்டா பார்த்து வச்சுக்கிட்டா போதும். சரியா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.